உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு, மேஷராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய இந்த நிலை சுமார் 43 நாட்கள். இந்த காலகட்டங்களில் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியினுடைய அதிபதியே உங்களுடைய 7ஆம் பாவத்தில் நின்று அந்த 7ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த தருணம், இந்த காலகட்டங்களில் புதன் கண்ணில் உச்சமடைகிறார். உங்களது 3ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவாதிபதியும் இவர்களுடன் அந்த புதனுடன் சூரிய பகவானும் இடைப்பட்ட 30 நாட்களும் புதனோடு இணைந்து ஆதித்ய அமைப்பிலும் நிற்கக்கூடிய இந்த தருணம், இதில் சுக்கிரன் கேது பகவானுடன் இணைந்து மீண்டும் அவர் சூரியனுடன் இணையக்கூடிய தருணம் உருவாகிறது. அப்போ இந்த அமைவுகளில் உச்சம் பெற்ற புதன் நேர்கோட்டில் சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போது இது உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப பலமான ஒரு கால அமைவுகளாக அமையுது. காரணம், ராசியினுடைய அதிபதி 6, 8, 12 மறையாமல் அவர் குரு பார்வையில் 7ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத மாற்றங்களும் சில நல்ல லிங்க், அதாவது உங்களுடைய நட்பு ரீதியில், தொழில் வேலை சார்ந்த ரீதியில் சில எதிர்பாராத திருப்பங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மைகளை தரும், எப்பேற்பட்ட ஒரு சுழற்சி அந்த கிரக அமைவுகள் உருவாக்குதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மேஷராசி அன்பர்கள், செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கன்றது முதல் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அதுலேயும் நேர்மை, யதார்த்தம், ஒரு சில விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி இதை இப்படி செய் இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுல அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அறிவுரைகளை கொடுப்பீங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ தெளிவாக அவங்களுக்கு புரியும். அசால்ட்டாக நம்ம என்னத்தை போய் செஞ்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னு நினச்சி உட்காந்துட்டு இருக்கிறவங்கள கூட தட்டி எழுப்பி அவங்கள அந்த செயலில் இறங்கி செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டியும் சரி, அவ்வளோ அருமையான ஐடியாக்கள் கொடுப்பீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்க. உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரியங்கள் செய்திடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நோக்கம். ஆனால் இன்றைக்கி மேஷராசி என்பர்கள் தனக்கு சார்ந்தவங்களுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்கிறது மட்டும் அல்லாமல் எத்தனையோ விஷயங்களை இன்றைக்கி இழந்து நிர்கதியாக வெறுங்கையோடு வெளியில் வந்து இன்றைக்கி தன் சுய முயற்சியில் தன் இலக்கை அடையணுன்ற வைராகியத்தில் நின்று செயல்படக்கூடியவங்க அதிகமாக இருப்பீங்க. ஒரு புறம் ஏமாற்றங்களையும், மறுபுறம் தனக்கு வேண்டியவங்க தன்னை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல்களும், இத்தனை வருடங்களாக யார் நல்லவங்களை நினச்சிங்களோ கடைசியில் அவங்களே இவ்வளோதானா அப்படின்ற அளவுக்கு சில விதமான மன உளைச்சலையும் கடந்தாச்சு. ஆனாலும் நீங்களாக தான் இருக்கிறீங்க. இப்போவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த மனசும் சரி, அதே நேரத்தில் எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, தன்னை நாடி வந்தால் அவர்களது தேவைகளை அவர்களுக்கு நல்வழி காட்டுறதில் எப்பவும் நீங்கள் யோசித்தது இல்லை. அப்பேற்பட்ட நல்ல மனசும் உள்ளமும் படைத்த மேஷராசி அன்பர்களுக்கு அது என்னவோ தெரியல, பாதிப்புகளும் ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாம் இது சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிடலாம், பெரிய லெவலில் நம்ம வாழ்க்கையை நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் தொடங்கின தொழில் மட்டும் அல்லாமல் வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி, அந்த வேலையில் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டதுலேயும் சரி, மற்றவங்க உங்களை ஈடுகட்ட முடியாத அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை ஆற்றல் இருந்தும் அது என்னவோ என்னுடைய நேரமாக டைமாக என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு
சில பாதிப்புகளை சந்தித்து உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைகள். இதனால் தொழில் ரீதியில் சம்பாரிச்சும் உழைச்சும் பாடுபட்டும் இன்றைக்கி உங்களுக்காக எதையும் செய்ய முடியாமல் மீண்டும் மீண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இன்றைக்கி கடனாளியானது மிச்சம்தான் அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்தாச்சு. வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனும் சரி, சம்பள ஊதியமும் சரி, தனக்கு அப்புறம் வந்தவங்க இன்றைக்கி அதற்குரிய வாய்ப்புகளை அடையிறாங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல நிற்கிற சூழல். நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸை பெரிய லெவலுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் அதை வச்சு மற்றவங்க நேமை எடுத்து அதை அவங்க பயன்படுத்தி அவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுறாங்க. குடும்ப ரீதியில் பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி எதை பார்க்குறது, இதை பார்த்தா முடித்தா இந்த பக்கம் ஒரு பிரச்சனை நிற்குது. திருமண வாழ்க்கை ரீதியில் குழப்பங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வரவு செலவு ரீதியில் என்னென்னவோ பண்ணுறீங்க. உங்களை தவிர வேறு யாராலையும் இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு எல்லாமே பண்ணி ஒரு காலகட்டங்களில் உங்களை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி அப்படியே மாறி நாம் இருக்கிற பொசிஷனை நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, இருக்கிறத காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியலையே. என்ன ரிஸ்க் எடுத்தாலும் டவுன் ஆகுது. நாம் கொடுக்குற ஐடியா மற்றவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அதே விஷயத்தை நாம் இறங்கி செஞ்சால் ட்ராப் ஆகுதேன்ற ஒரு குழப்பம். உங்களை கண்டு இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க உங்களை பார்த்ததும் எவ்வளோ தேவைனாலும் என்னை கேளுங்க, உங்களுக்கு உண்டான பணம் கொடுத்து உங்களுக்கு நான் உதவக்கூடிய மனசும் சூழலும் இங்கே இருக்குது. ஆனால் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி நீங்கள் 10 ரூபா கேட்டால் கூட உங்கள் கால் அட்டன் பண்ணி பதில் இல்லாத அளவுக்கு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்து எந்த அளவுக்கு வந்தீங்களோ அவ்வளோ பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களையும் நீங்கள் நினச்ச காரியங்களை முடிக்கணும், பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கணுன்ற வைராக்கியத்தில் நிற்கிறீங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனை வாழ்க்கை ரீதியில் இன்றைக்கி பார்க்கும்போது டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பாதிப்புகளுக்கும் பதிலடி கொடுத்து நம்ம மீண்டும் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இது எல்லாமே என்னென்னு தெரியல. நீங்கள் ஒரு படி நேர்மையான சில விஷயங்களை கொண்டு வந்து வச்சாலும் 4 படி அது சரிவுகளை சந்திக்குது. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி ஜஸ்ட் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து வச்சாலும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசியை இந்த நேரத்தில் குரு பார்க்குறாரு. இது எவ்வளோ பெரிய யோகம், இந்த அமைவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அப்போது இந்த ராசியை குரு 5ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய மூமெண்ட், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய வேல்யூ, நீங்கள் எங்கே எதை பேசினாலும் எடுபடும் இந்த நேரத்தில். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைகள் உருவாக்கும். இப்போ நீங்கள் இறங்குங்க, இப்போ இறங்கி போல்டாக செயல்படுங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்களாக இருக்கும். இந்த நேரத்தில் மேஷராசி என்பர்கள் பெரும்பாலானவங்க வீடு கட்டியோ இல்லை வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நான் நிறைய கடன் சுமைகளில் இருக்கிறேன், நான் எங்கே போய் வீடு வாங்குறதுன்னு சிலர் நினைக்கலாம். உங்களுடைய திசா புத்திகளாலேயோ ஏதோ ஒரு சூழலில் கடந்த காலகட்டங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போது நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான வழியும் பிறக்கும். உங்கள் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் உருவாக ஒரு நல்ல தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது நட்பு ரீதியிலேயோ இல்லை பழக்க வழக்க ரீதியிலேயோ தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியிலேயோ ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. பயன்படுத்தி பெரிய லெவலில் ஒரு ஸ்டாரான நிலையில் உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த 43 நாட்கள் உங்களுக்கு வேலை செய்து, சிலருக்கு ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்கும், இல்லைன்னா செய்ய போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இதற்கு இடையில் புதன் பகவானும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு செப்டம்பர் மாதம் கரெக்டாக 14ஆம் தேதி ஆகுது. அது அந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் துலாம் ராசி. அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் பாவத்தில் சரியாக இந்த பெயர்ச்சி ஆகி உடனே அடுத்த 2 நாட்களிலேயே சூரியன் அதே இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். புதன் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். இதற்கு நடுவில் அந்த புதன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூரியன் 30 நாள் இருப்பார். அதற்கு குறைவான நாட்கள் புதன் பகவான். அப்போ உச்சம் பெற்ற புதன் பகவானால் பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக போகுது. அந்த இடைப்பட்ட கிரகங்களுடைய அமைவுகள் டைரெக்டாக இந்த 2 கிரகங்களும் சனி பார்வையில் அந்த புதன் சனி பகவானை பார்க்கிறார். இது எல்லாமே
பெரிய லெவலில் உங்களுக்கு டேர்னிங் உருவாக போகுது. வெளிநாடுகள் முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். வெளிநாட்டில் பெரிய குழப்பங்கள் எனக்குள்ளே உருவாயிட்டிருக்கு. இனம் புரியாத பயத்தில் இருக்கிறேன். இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு புரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சடனாக உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வரும். அதை சரியாக பயன்படுத்த போகிறீங்க. ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸை உருவாக்க போகிறீங்க. குறிப்பாக சுபகாரியம் குரு பார்வையில் உங்கள் ராசி இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் தடைப்பட்டவங்களுக்கு மீண்டும் திருமண முயற்சி நடக்க போகுது. 100% நடக்க போகுது. அதற்குரிய கமிட்மெண்ட் உருவாக போகுது. உங்களுக்கு பிடிச்சவங்க மிஸ் பண்ணுற அளவுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நெருங்கி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் அமைக்கிற நேரத்தில் எல்லாம் குழப்பமாகி போச்சிங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. சக்ஸஸ் அடைய போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலையில் இருந்த குழப்பங்களும் குளறுபடிகளும் நீங்கி அந்த வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் ஒரு எனர்ஜியோடு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுலேயும் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரகாரகனுடைய பார்வை புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கி அவர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல கல்வியில் மேன்மைகள் கிடைக்கும். உங்களது பிள்ளைகளுடைய திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி எடுபட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க. அது கிடைக்கும். மேஷராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்ததே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தான். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்து இன்றைக்கி அந்த நல்ல காரியம் இந்த திருமண விஷயமே இன்றைக்கி பெரிய லெவலில் அவங்க வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அதுவே கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளை கொடுத்து பெரிய லெவலில் போராட்டங்களாக நிற்கக்கூடிய நிலைமை உருவாயிட்டிருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு தெளிவான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா புத்திர 5ஆம் பார்வையில் குரு பார்வை விழுறதுனாலே 5ஆம் பாவத்தில் உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் பாவாதிபதி சூரிய பகவான் உங்களது புதன் பகவானுடைய சேர்க்கை பெற்று புதன் ஆதித்ய அமைப்பு இந்த இடத்துல உருவாக்குறதுனால பெற்ற பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் நாங்களும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். மற்றவங்களுக்காக நாங்கள் போய் நின்னா அவங்களுக்கு நல்லது நடக்குது, ஆனால் எங்களுக்கு நடக்கலைன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க. அது 100% கை கொடுக்கும். உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளை தீர்த்து வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளும் எவ்வளோ மூவ் பண்ணாலும் சரிவுகளையும் சந்திச்சிருப்பீங்க. நான் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் எனக்கு தோல்வியாக தான் இருக்குங்க, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இறங்கினாலும் அது நஷ்டங்களாக தான் இருக்குங்க அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த கவலைகள் எல்லாம் வேண்டாம். நடந்ததை நினச்சி வரக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை தவிர்த்துடாதீங்க. இப்போ மூவ் பண்ணுங்க. பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் 100% உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். பட் அது உங்கள் லக்னத்தை பொறுத்து இந்த ராசியில் இருக்கிற இந்த செவ்வாய் எத்தனை பரல்களோடு இருக்கார், ப்ளஸ் குரு எத்தனை பரலோடு இருக்கார், அந்த பரல்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். நாளுக்கு கீழே டவுன் ஆகி 3, 2, 1ன்னு வந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவே நாளுக்கு மேலே ஒரு 7 இருந்துட்டாலாம் பெரிய லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சடனாக ஒரு அசுர வளர்ச்சியை சந்திச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு உதாரணத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேலும் மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.